வணக்கம் மக்களே, வெந்தயத்தின் அற்புத நன்மைகள் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வீட்டு அடுப்பறையில் கட்டாயம் இடம்பெறக்கூடிய உணவுப் பொருட்களில் ஒன்று வெந்தயம். என்னதான் சமைத்தாலும் பெரும்பாலும் வெந்தயம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனால் வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. அதை பற்றி நன்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பதிவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம். வெந்தயத்தில் என்னென்ன சக்திகள் இருக்குது அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் வைட்டமின் சி, புரதம், நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸு மற்றும் இரும்பு ஆகிய சக்திகள் அடங்கியிருக்கு. இது மட்டும் கிடையாது, இதில் பார்த்திங்கன்னா நிறைய சேர்மங்கள். அதனால்தான் வெந்தயத்தில் இத்தனை நன்மைகள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். வெந்தயத்தால் பெண்களுக்கு பல வகைகளில் நன்மை ஏற்படுது. அவர்கள் மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லாருமே வெந்தயத்தினால மிகுந்த பயன் பெறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம், முளைக்கட்டிய வெந்தயத்தை தினசரி குறைந்தளவு சாப்பிட்றதன் மூலம் குழந்தை பிறக்கும் போது சந்திக்கக்கூடிய சிரமத்தை குறைக்கலாம். ஒருவேளை அளவுக்கு அதிகம் சாப்பிட்டா கர்ப்பப்பை சுரக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மருத்துவரிடம் ஆலோசனையுடன் நாம் எடுத்துக்கொள்வது நல்லது. ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிட்டால், வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட்டா செரிமான பிரச்சனை நீங்குவதுடன் வாயு தொல்லை இருந்தாலும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தலைமுடி வளர்ச்சி. தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தை பங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக பயன்படுதாம். இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுறதுனால தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயம் பயன்படுத்தப்படுது. மேலும் இது முடி உதிர்தலை தடுக்குது. வெந்தய எண்ணெயில் இருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுதாம். இது அதிக மணத்தையும் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்புடன் இருப்பதனால நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் வெந்தயத்தை உணவில் சேர்த்து கொள்ளலாம். இது உடலை குளிர்விப்பதுடன் உடல் வளர்ச்சியை நீக்கி சிறுநீரை பார்த்திங்கன்னா பெருக்குது. இதனால் சிறுநீரக நோய்கள் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிக சிறந்த மருந்து. இது உடல் சூட்டை தணிப்பதனால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது. வெந்தயத்தை அப்படியோ இல்லைனா வறுத்து நீர் மற்றும் தேன் கலந்து நன்கு பிசைந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நன்கு இடித்து சாப்பிட்டாலும் சீதபேதி குணமாகுமா? அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து குடிக்கலாம். மோரில் ஊற வைத்து வெந்தயம் பார்த்திங்கன்னா குடிக்கும்போது வாயு உள்ளிட்ட வயிறு பிரச்சனைகளையும் போக்கும். அடுத்த விஷயம், தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை பார்த்திங்கன்னா குளிக்கும்போது தலையில் நன்கு தேய்த்து அலச பேன் பொடுங்கு நீங்கும். இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெந்தயத்தை பாலில் போட்டு நன்றாக காய்ச்சி சிறிய சர்க்கரை சேர்த்து நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். மேலும் சாதம் வடித்த கஞ்சியில் வெந்தயத்தை சேர்த்து காய்ச்சி குடித்தால் தாய்ப்பால் சுரப்பு சீராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் காணப்படுது. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.